பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விமஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் விடுதலை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று ஆதியாகமம் 49:21 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் சங்கீதம் 22:4 கூறப்பட்டுள்ளது. நம்மை விடுவிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை, நம்முடைய பிதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் இக்கட்டை நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் என்று நீதிமொழிகள் 11:8 கூறப்பட்டுள்ளது. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று நீதிமொழிகள் 11:8 கூறப்பட்டுள்ளது. நாம் விடுதலை பெறும்படிக்கு நாம் நீதிமானாக இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் தியானிப்போம். மட்டுமல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 கூறப்பட்டுள்ளது. சத்தியம் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே சத்தியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்று அறிகிறோம். மட்டுமல்ல, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று யோவான் 8:36 கூறப்பட்டுள்ளது. இந்த 2 வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிகிறோம். மட்டுமல்ல, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, கர்த்தர் விடுவிக்கிறார், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறார் என்று நாம் அறிகிறோம். எனவே இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் பிதாவாகிய தேவனிடத்திலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் நாம் விசுவாசம் கொள்வோமாக. நாம் ஜெபிப்போமா. அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக என் அன்னியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்துவை எங்களை விடுவியும், கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை விடுவியும். சுவாமி, நீர் எங்களை விடுவிக்கிறவராக எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, சிறையிருப்புகளிலிருந்து அப்பா எங்களை விடுவித்தருளும். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு எங்களை அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.